Another question was, can anger and different sins be overcome by my strength or by the Holy Spirit? என்னுடைய சொந்த பலத்தினாலே கோபத்தையும் மற்ற பாவங்களையும் மேற்கொள்ள முடியுமா அல்லது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில் தான் மட்டும்தான் மேற்கொள்ள முடியுமா என்று இன்னொரு கேள்வி இருக்கிறது. That's a very difficult, very important question that a lot of us have. இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நம்மளே பலருக்கும் இந்த கேள்வி இருக்கலாம். And the way I see it is, let me use the picture that I used earlier in my previous message. என்னுடைய முந்தைய செய்தியிலே நான் சொன்ன விளக்கத்தை நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். I feel the secret to overcoming a lot of sins is to put the right DVD in. எல்லா அநேக பாவங்களை மேற்கொள்வதற்குரிய ரகசியம் என்பது அந்த சரியான டிவிடியை போடுவது என்பதுதான் அதன் ரகசியம் என்று சொல்கிறேன். I must do the work of putting the DVD in. அந்த டிவிடியை உள்ளே போடுகிற வேலையை நான் தான் செய்ய வேண்டும். I get to choose which DVD is playing in my mind. என்னுடைய மனதிலே எந்த டிவிடி காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். God gives me the choice. He'll never take away the choice. He gives me the choice of which DVD to put in at any time in my mind. எந்த டிவிடியை போட வேண்டும் என்கிற அந்த சுயாதீனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டார். அதை ஒரு காலம் அவர் பறிக்க மாட்டார். ஆகவே நான் தான் தேர்வு செய்து சரியான டிவிடியை நான் போட வேண்டியவனாக இருக்கிறேன். Even after I surrender my life to Jesus, 5 minutes later, the God has given me the Holy Spirit, but I have to choose which DVD do I put in. நான் மனம் திரும்பின பிறகு 5 நிமிடம் கழித்து பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றிருக்கலாம், எனக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் 5 நிமிடம் கழித்தும் கூட எந்த டிவிடியை போட வேண்டும் என்பதை நான் தான் தெரிவு செய்ய வேண்டும். Before I'm born again, I don't even have this DVD that the Holy Spirit brings called what Jesus did for me. இயேசு எனக்கு என்ன செய்தார் என்கிற டிவிடி நான் மனம் திரும்புவதற்கு முன்பதாக எனக்கு இல்லவே இல்லை. If I'm born again and I give my life to Jesus, the Holy Spirit says, here's the DVD, you can put it in. நான் மனம் திரும்பிய பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னிடத்திலே இந்த டிவிடியை போடு என்று கொடுக்கிறார். And the Bible says the Holy Spirit is groaning, saying he's pleading with you, say, please put it in. பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நம்மிடத்திலே கேட்கிறார், இது இந்த டிவிடியை தயவு செய்து போடுவாயா என்று கேட்கிறார். But as we all know, our flesh, our selfish will is very strong. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறது போல நம்முடைய மாம்சம், நம்முடைய சுயசித்தமானது மிகவும் வலிமையானதா இருக்கிறது. So like you, I too for many years, and I still have this daily struggle of which DVDs to put in. இன்றைக்கும் கூட நான் அனுதினமும் எந்த டிவிடியை போடுவது என்கிற போராட்டம் எனக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. பல ஆண்டுகளாக இந்த போராட்டம் இருந்தது. I should never doubt whether the Holy Spirit has the DVD to give me. எனக்கு போடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அந்த டிவிடியை கொடுப்பாரா என்ற சந்தேகமே எனக்கு இருக்க வேண்டாம். If I want to follow Jesus, God says the DVD is right there, you have to put it in though. நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் அந்த டிவிடி தயாராக இருக்கிறது, நான் தான் எடுத்து உள்ளே போட வேண்டும். Take that other DVD out and put this DVD in. மற்ற அந்த டிவிடி எல்லாம் வெளியே எடுத்து விட்டு இந்த டிவிடியை செருகுங்கள். When the DVD is playing, that doesn't mean you all will automatically overcome sin. அந்த டிவிடி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தானாகவே எல்லா பாவத்தையும் மேற்கொள்வீர்கள் என்று பொருள் அல்ல. But that's where the Holy Spirit comes. இங்கேதான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார். And he sits with us. அவர் நம்மோடு உட்கார்கிறார். And he shows us God as a loving father and somebody who loved us so much. நம்மை அந்தளவாய் நேசித்த ஒருவராக, ஒரு அன்பான தகப்பனாக தேவனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். And it is the love of God that comes into our hearts through the Holy Spirit as we play that DVD. அந்த டிவிடியை நாம் போட்டு அந்த டிவிடியை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை தேவனுடைய அன்பாக நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படுகிறார். And over time it is this love of God that helps us to make it easier and easier for us to not sin. அந்த அன்புதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு இப்போது எளிதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. So as I look at my life now, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, the reason I choose not to sin is because of the way God has shown me his love. தேவன் அவருடைய அன்பை எனக்கு காண்பித்த அந்த அடிப்படை நிமித்தமாகத்தான் நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். That he is put in me a loyalty for
this God who is my father and my boss. என்னுடைய மேல் அதிகாரி, என்னுடைய பாஸா இருக்கக்கூடிய, என்னுடைய அப்பாவா இருக்கக்கூடிய அந்த தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் நான் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் கொடுக்கிறார். But it didn't happen right away. ஆனால் அது தானாக நடைபெறுவதில்லை. Slowly the Holy Spirit opens our eyes to what God, கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை தேவனை பார்க்கும்படியாக திறக்கிறார். to how much God loves us எந்த அளவாய் தேவன் நம்மை நேசிக்கிறார், and how it's his love is much better than any other love. மற்ற எந்த அன்பை காட்டிலும் அவருடைய அன்பு எவ்வளவு மேன்மையானது, சிறந்தது என்பதை பார்க்க உதவி செய்கிறார். And his friendship and his company is much better than all the things I want to do, having fun with my friends and other things. என்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து நான் விளையாடுவதும் வேடிக்கையா இருப்பதும் காட்டிலும் எவ்வளவோ அவருடைய அந்த சிநேகம், அவருடைய அந்த ஐக்கியம் எனக்கு எவ்வளவோ இன்பமா இருக்கிறது. So that is why the things we have to do is to put the DVD in. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த டிவிடி உள்ளே போட வேண்டும். And then what we have to do is wait. அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் காத்திருக்க வேண்டும். I want to show you this verse in Isaiah chapter 40. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Isaiah 40 verse 30 and 31. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30 31 வசனங்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடைவழிவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். And this wait is not doing nothing. இந்த காத்திருக்குதல் என்பது ஒன்றுமே செய்யாமல் இருப்பது என்று பொருள் அல்ல. To me, wait means keep putting the DVD in. என்னை பொறுத்தவரை காத்திரு என்று சொன்னால் அந்த டிவிடியை உள்ளே போடுவது. Keep staying close to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நெருங்கி இரு. Keep staying close to the brothers and sisters who love God. தேவனை நேசிக்கிற சகோதர சகோதரிகளோடு கூட நெருங்கி இரு. You don't have to pretend to be somebody who's getting victory and anything. நான் ஏதோ காரியங்களில் ஜெயம் பெறுகிறவனா இருக்கிறேன் என்று சொல்லலாம் நடிக்க தேவையில்லை. But stay close ஆனால் to God. சகோதரர்களுக்கு நெருங்கி இரு. Keep putting the DVD in. அந்த டிவிடியை போட்டுக்கொண்டே இருங்கள். I like that word that he didn't say those who just ask for the Lord. தேவனை கேட்கிறவர்கள் என்று சொல்லப்படவில்லை. Those who wait, காத்திருக்கிறவர்கள், they will get a strength that young people don't have. வாலிபர்களுக்கு இல்லாத ஒரு பலன் காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கும். Young people are known for their strength and their energy. This is a different kind of strength. இளைஞர்களுக்கு என்று சொன்னாலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய சத்துவம், வல்லமை. ஆனால் இங்கே வேறு விதமான ஒரு புது பலனை பார்க்கிறோம். So that's my encouragement to you. You need to do your part and the Holy Spirit will do his part. ஆகவே நீங்கள் உங்கள் பங்கை செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பங்கை அவர் கண்டிப்பாய் செய்வார். We don't put the DVD in and say, oh, immediately I'm going to expect constant victory. நான் டிவிடியை போடாதபடிக்கு எனக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி நான் எண்ண முடியாது. I put in the DVD and I say, God, you need to show me your love. நான் அந்த டிவிடியை போட்டு ஆண்டவரே உம்முடைய அன்பை எனக்கு காண்பியும் என்று கேட்க வேண்டும். You need to explain to me. You have to. வேண்டிய முதல் பிரமாணம் இதுதான். The law of grace is the second step. கிருபையின் பிரமாணம் வந்து இரண்டாவது படி. So I think many times we jump to step 2 without going through step 1 into step 2. ஆகவே நாம் நேரடியாக கிருபையின் பிரமாணத்துக்கு குதித்து போக விரும்புகிறோம். ஆனால் முதலாவது விசுவாச பிரமாணத்தின் மூலமாகத்தான் நாம் கிருபையின் பிரமாணத்துக்கு செல்ல வேண்டும். It says Romans 5 chapter 2, right? ரோமர் 5:2 நாம் வாசித்தோம் அல்லவா? We have, because of faith, we have obtained our introduction by faith into this grace. So it's through faith that I get into grace. இந்த வசனத்தை ரோமர் 5:2 பார்த்தீர்களா? இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்தது. So if I want to know how to overcome sin, I need the law of grace. பாவத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு கிருபையின் பிரமாணம் வேண்டும். But for me to enjoy grace, I have to go and have faith. அந்த கிருபை அனுபவிப்பதற்கு முன்பதாக முதலாவது எனக்கு விசுவாசம் வேண்டும், விசுவாச பிரமாணம் வேண்டும். And so God says this law of faith comes first by me coming to God as a father and seeing what Jesus has done for me. ஆகவே தேவனுடைய தகப்பனாய் அப்பாவாய் நான் அவரிடத்திலே வருவதன் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்ப்பதன் மூலமாகவும் தான் அந்த விசுவாச பிரமாணத்துக்குள்ளாக நான் நுழைகிறேன்.
So to the person who says, I don't know if I have the desire to overcome sin, ஆகவே பாவத்தை மேற்கொள்வதற்கு உண்மையாலுமே எனக்கு வாஞ்சை இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த கேள்வியை கேட்ட வாலிப தம்பிக்கு வாலிப தங்கைக்கு my question to you would be, are you thankful for what Jesus did for you? இயேசு உனக்காக செய்ததற்காக உனக்குள்ளே ஒரு நன்றி இருக்கிறதா என்று கேட்கிறேன். That's the first thing we have to ask ourselves. நம்மை நாமே கேட்கக்கூடிய முதல் காரியம் இதுதான். And we have to sit with God with that question first. இந்த கேள்வியோடு கூட நாம் தேவனிடத்தில் முதலாவது உட்கார வேண்டும். And as God gives me that thankfulness and gratitude for what God did for me on the cross, that gives me now grace. அந்த தேவன் சிலுவையில் எனக்காக செய்த அந்த காரியத்திற்காக எனக்கு ஒரு நன்றி அறிவு உண்டாகும் பொழுது இந்த கிருபையை நான் விளங்கிக் கொள்கிறேன். It is company with Jesus that gives me victory over sin. இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் தான் எனக்கு பாவத்தின் மேல் வெற்றியை தருகிறது. God knows that we want to be free from our sins. நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே என்கிற விருப்பம் இருக்கிறதை தேவன் அறிகிறார். He can easily get rid of our sins. அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து எளிதாக நம்மை விலக்கி விட முடியும். But he's more interested in a relationship. ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக அவருக்கு நம்மோடு கூட இருக்கக்கூடிய உறவிலே தான் அவருக்கு விருப்பம் இருக்கிறது. So more than asking myself, why am I not overcoming the sin, saying, Lord, I want to have a relationship with you. ஆகவே நான் ஏன் பாவத்தை மேற்கொள்ளவில்லை என்கிற கேள்வியை கேட்பதற்கு பதிலாக ஆண்டவரே நான் உம்மோடு கூட உள்ள உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும். And I see that Jesus, his arms are wide open saying, please come, I want to have a relationship with you. உன்னோடு கூட நான் உறவு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், வா என்று அவருடைய கரங்கள் விரிந்து நம்மை அழைக்கிறது. And as I sit with him, even though I've not overcome sin, he gives me more, he helps me to taste of his nature that doesn't like that sin. நான் பாவத்தை இன்னும் மேற்கொள்ளாதவனா இருந்தாலும் ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த ஒரு ருசியை கொடுக்கிறார், அந்த அவருடைய பாவத்தினுடைய ருசி எனக்கு கொடுக்கிறார். So just keep coming back to Jesus. ஆகவே இயேசுவை மீண்டும் மீண்டுமாய் திரும்பி வந்து கொண்டே இரு. Who gives you the law of faith. அவர் விசுவாச பிரமாணத்தை தருகிறார். That says, I'll wipe away all your sins. உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் கழுவி விடுகிறேன் என்று சொல்கிறார். And as we sit with this Jesus who loves us in a way we cannot understand, நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நம்மை நேசிக்கக்கூடிய இயேசுவோடு கூட உட்கார்ந்து இருக்கும் பொழுது God through his Holy Spirit will give us a loyalty for this Jesus. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் இந்த இயேசுவுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்படியான ஒரு உண்மையை அவர் நமக்கு தருகிறார். That we'll want to serve him, we'll want to stay away from sin. நாம் அவரை நேசிக்க, அவரை சேவிக்க நாம் விரும்புவோம், பாவத்தை விட்டு விலகி இருக்க முடியாது நமக்கு ஒரு விருப்பம் ஏற்படும்.